வெல்கம் டு தமிழ் ஸ்டாக் அனலைசர் ஸ்டாக்ஸ் ஃபார் ஃபியூச்சர். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கான அனலைசிஸ் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைப்பும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், சேனல் டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கேன். அதில் ரெகுலராக மார்க்கெட்டோட அப்டேட்ஸ் போஸ்ட் பண்ணுவேன். இதை தெரிஞ்சுக்க நீங்கள் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன நிஃப்டியில் மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக நேற்றோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா 24,853 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளாட்டான கேப் டவுன் ஓப்பனிங் தான். அதாவது 24,788 நிஃப்டி ஓப்பன் ஆச்சு. ஹை பார்த்திங்கன்னா 24,947 வரைக்கும் போயிட்டு லோ பார்த்திங்கன்னா திருப்பி 24,750 வரைக்கும் இறங்கி கடைசியாக முடிஞ்சது பார்த்திங்கன்னா 24,812 லெவலில் மார்க்கெட் முடிஞ்சது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு 41 பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி இன்றைக்கி முடிஞ்சது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட ஏழியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம சொல்லியிருந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொடுத்துருந்து 25,000 லெவல் வந்து ரெசிஸ்டண்ட்டாக கொடுத்துருந்தோம். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம கொடுத்துருந்து பார்த்திங்கன்னா 24,800. இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,740 750 லெவல் வரைக்கும் டவுன் சைட் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் நம்ம கொடுத்துருந்த ரெசிஸ்டன்ட் அண்ட் சப்போர்ட் லெவலு. ஸோ மார்க்கெட் எப்படி பிஹேவ் ஆச்சுன்னா, மார்னிங் ஓப்பன் ஆகும்போதே 788 ஓப்பன் ஆகி ஹையான 947 வரைக்கும் போச்சு. ஆல்மோஸ்ட் நீங்கள் 800 கிராஸ் பண்ணி எடுத்திருந்தாலும் ஒரு நல்ல ஒரு ட்ரேடிங்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கும். இன்கேஸ் அதை மிஸ் பண்ணுவாங்க, மார்க்கெட் ரெசிஸ்டண்ட்டான 25,000 சொல்லியிருந்தேன். ஸோ 19,000 24,947 லெவல் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து இறங்கும் போது ஒரு செல்லோ ஒரு புட்டோ எடுத்திருந்தாலும் ஒரு 100 பாயிண்ட், ஏன்னா 800 தான் திருப்பி சப்போர்ட் சொல்லியிருந்தேன். அதை பிரேக் ஆனால் 750 வரைக்கும் போகும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அங்கேருந்து 25,000 வந்து ரெசிஸ்டண்ட்டாக வச்சு ஒரு செல் ஆப்ஷனோ புட்டோ எடுத்திருந்தாலும் ஒரு ப்ராஃபிட்டபிள். ஏன்னா நம்ம கொடுத்துருந்த ரேஞ்சில் தான் இன்றைக்கி மேக்ஸிமம் வந்து நிஃப்டியோட ட்ரேடிங் இருந்து இனிஷியல் ஸ்டேஜில் இருந்தது. அதுக்கப்புறம் டோட்டலாக பார்த்திங்கன்னா ஒரு சைட்வே மூமெண்ட்லேருந்தே முடிஞ்சிடுச்சு. ஸோ டோட்டலாக அந்த இனிஷியல் மூமெண்ட்டை எடுத்திருந்தால் மட்டும் நீங்கள் ஒரு ட்ரேடிங்கை வந்து நல்ல விதமாக வந்து யூஸ் பண்ணியிருந்துருக்கோம். அப்படி இல்லைன்னா லாஸ்ட்டாக முடியும் போது ஆல்மோஸ்ட் 12 o'clock மேலேருந்தே ஒரு சைட்வே மூமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அது அப் டு எண்ட் வரைக்கும் அதே சைட்வே மூமெண்ட்டும் ஃபாலோ ஆகிட்டே இருந்தது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சப்போர்ட்டுன்னு நம்ம நேற்று என்ன 2வது சப்போர்ட் கொடுத்துருந்தோமோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கு இனிஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதாவது 24,750 வந்து நம்மளுக்கு வந்து நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து இனிஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். அதை பிரேக் ஆகும் பட்சத்தில், அதாவது இந்த ஏரியா வந்து நம்மளுக்கு இனிஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆச்சுன்னா ஃபர்தராக ஒரு 100 பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதாவது 650 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். 750 650 வந்து நம்ம நாளைய மார்க்கெட்டுக்கு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஏரியா, அதாவது எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா 24,840. ஏன்னா மார்க்கெட் ரிவர்ஸ் எடுக்கும் பட்சத்தில் இந்த ஏரியாவை மார்க்கெட் வந்து பிரேக் ஆகவே இல்லை. ஓகேங்களா, இந்த ஏரியாவை பிரேக் ஆகவே இல்லை. ஸோ தட் 24,840 வந்து ஒரு க்ரூஷியல் ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,950 வந்து நம்மளுக்கு ஃபர்தராக வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அதாவது இன்னையோட ஹை வந்து 24,947 வரைக்கும் போச்சு. நம்ம 24,940 to 950 இந்த ஏரியா வந்து அடுத்த ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும். ஸோ நீங்கள் நாளைக்கு நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்திங்கன்னா 24,840 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலாக இருக்கும். சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா 24,750 வந்து உங்களுக்கு க்ரூஷியலாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்தது பேங்க் நிஃப்டி எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான சான்சஸ் நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நாளையோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி பேங்க் நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் 55,714 வந்து ஒரு க்ளோஸ் ஆகிருந்தது நேற்று. ஆக்சுவலாக இன்றைக்கி ஓப்பன் ஆனதே பார்த்திங்கன்னா கேப் டவுன் தான். 55,544 ஓப்பன் ஆகி கிட்டத்தட்ட 55,933 வரைக்கும் போயிட்டு திருப்பியும் 55,511 லெவல் வரைக்கும் மார்க்கெட் இறங்கிச்சு. ஸோ நம்ம எப்பயும் பார்க்குறது என்னென்னா இந்த 56,000 லெவல் வந்து ஒரு க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகுது.
அதே நேரத்தில் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா நம்ம நேற்று சொன்னது 55,800 வந்து ஒரு க்ரூஷியல் லெவலில் ஆக்ட் ஆகும். ஸோ இன்றைக்கி வந்து அந்த லெவலில் பிரேக் ஆகிறதுனால நாளைய மார்க்கெட்டுக்கு நம்மளுக்கு வந்து 56,000 வந்து க்ரூஷியல் லெவல் ஆஃப் ரெசிஸ்டன்ட் ஆக்ட் ஆகும். இந்த இடம் ஃப்ரெண்ட்ஸ் இது பாருங்கள், இந்த ஏரியா பிரேக் ஆனதான் ஃபர்தராக வந்து ஒரு 270 to 280 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் இருக்குது. அதே நேரத்தில் சப்போர்ட்டும் நம்ம பார்க்கும் பட்சத்தில் நம்மளுக்கு வந்து இந்த ஏரியா வரும். அதாவது 55,580 to 600 வந்து நம்மளுக்கு இமீடியட் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா இந்த ஏரியா வரைக்கும் சப்போர்ட்டு, ஏன்னா இந்த லெவலில் பிரேக் ஆகலை, இந்த ஏரியாவை பிரேக் ஆகலை மார்க்கெட்டு. ஸோ அதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கு வந்து பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இந்த சப்போர்ட்டை பிரேக் ஆச்சுன்னா கிட்டத்தட்ட மார்க்கெட் ஃபர்தராக ஒரு 200 பாயிண்ட் கிட்டத்தட்ட கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதாவது 55,400 லெவல் வரைக்கும் கீழே இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய லெவல் வந்து அப்பர் சைடில் வந்து இந்த 56,000 வந்து க்ரூஷியலாக இருக்கும். லோயர் சைடில் பார்த்திங்கன்னா இந்த ஏரியா 55,580 to 600 க்ரூஷியலாக இருக்கும். அட் ப்ரெசன்ட் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எக்ஸாக்டாக இன்பிட்வீனில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 55,828 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இன்கேஸ் மார்னிங் வந்து ஒரு ஓப்பனிங் கேப் அப் ஓப்பனிங்காக இல்லை ஃப்ளாட் ஓப்பனிங்காக இருந்தாலும் 56 பிரேக் ஆகாத வரைக்கும் செல் அண்ட் ரைஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் ட்ரேடிங்கை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.